ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாக கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்துடலாம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் எங்களோடு பேசும். தகப்பனே, உடைய நாம் மகிமைக்காக மாத்திரம் கர்த்தாவே இந்த நாள் செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நொறுக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் 30, 60, 100 என்று பலன் தர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய காரியங்கள் எல்லாம் உடைய கரத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஒரு சில காரியங்களை வேதாந்தத்திலிருந்து சற்று சிந்திக்க இருக்கிறோம். சோதனைகளே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காக மாத்திரமே அனுமதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் பார்த்தோமானால், யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில சில சோதனைகள் கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளவு சோதனைகள், நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த சோதனையும் தரமாட்டார். நம்மளால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்னும் கூட நம் வேதாகமத்துல அநேக நபர்களை பார்க்க முடியும். யோபு என்கிற ஒரு மனிதன். யோபுவை குறித்து நாம் அனைவரும் அறிந்ததுதான். யோபு ஆண்டவரோடு மிக நெருக்கமான ஒரு மனிதனாக இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கூட சாத்தான் ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையேயான உறவை சோதிப்பதற்காக ஆண்டவரிடம் அனுமதி பெற்று அந்த சோதனை நடத்துகிறார். அதிலும் கூட யோபு வெற்றி சிறந்தவராய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோபுவுடைய வாழ்க்கையை நாம் அறிந்தோமானால், யோபு ஆண்டவரோடு மிக நெருக்கமான ஒரு மனிதனாக இருந்தார். அவர் எல்லா காரியங்களிலும் அவருடைய பிள்ளைகள் கூட தவறு செய்து விடுவார்களோ என்று கூட எண்ணி அஞ்சுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அப்படிப்பட்ட யோபு அவர்களை சுத்திகரிக்கிற விஷயத்தை நாம் அந்த யோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இன்னும் கூட பிரியமானவர்களே, யோபுடைய மனைவி, யோபுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போயின. ஆனால் அவனுடைய மனைவியை மாத்திரம் சாத்தான் வைத்திருந்தான். ஏன் மனைவியை வைத்ததற்கான காரணம் என்ன? யோபுவை சோதிப்பதற்கு. யோபு எல்லா காரியங்களையும் யோபு ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த ஒரு மனிதன். அவரை சோதிப்பதற்காக, அவருக்கு நெருடலாக, ஒரு முள்ளாக யாரை வைத்திருந்தான்? பிசாசு அவருடைய மனைவியை. நம் மனைவிமார்களே சற்று யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய கணவர்களுக்கு முள்ளாக நெருடலாக இருக்கவே கூடாது. அவருடைய வாழ்க்கையில பாடுகள், நெருக்கங்கள், தொழில்கள் நஷ்டங்கள், இன்னும் குடும்பத்துல சில கஷ்டங்கள் வருகிற சமயத்துல நம்முடைய கணவருக்கு நாம் துணையாக நின்று அவற்றிலிருந்து வெளியே வர்றதற்கு நாம் உதவி செய்கிறவர்களா இருக்கணும். யோபுடைய மனைவியை போல, ஒரு முல்லை போல நாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. யோபுடைய மனைவி யோபுக்கு மிகவும் கடினமான வார்த்தைகளினால் அநேக காரியங்களை கூறுகிறார். நம்ம அதை யோபு 1ஆவது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இன்னும் யோபுடைய நண்பர்களையும் நாம் சற்று சிந்தித்தோமானால், யோபுவே கஷ்டத்தில் இருக்கிற சமயத்தில் அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் சில வார்த்தைகள்ல நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, அதனால உங்களுக்கு இந்த தண்டனை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இன்னும் நாமும் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோமானால், நம்முடைய நண்பர்களுக்கோ இல்லை நம்முடைய தெரிந்தவர்களுக்கோ உறவினர்கள் யாரோ ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது நாம் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளே பேச வேண்டும். நாம் இவ்வாறு அவர்களுக்கு இடைஞ்சலாக போய் நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு கடவுள் இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாரு என்று நாம் கூறவே கூடாது. பிரியமானவர்களே, கூறுவது மாத்திரமல்ல, நாம் அப்படி சிந்தித்தோமானால் கூட அதுவே ஒரு தவறுதான். நாம் அவர்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனாலதான் ஆண்டவர் அவருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம் சிந்திப்பது கூட ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆண்டவர் நம்மிடத்துல இந்த நேரத்துல என்ன பேசுகிறார் என்றால், அந்த சோதனை அந்த நபருக்கு மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அந்த நபரோட இருக்கிற நமக்கும் கூட தான் அந்த டெஸ்ட்ல பங்கு இருக்கு. அந்த யோபுக்கு நடந்த அந்த சோதனை யோபுக்கு மாத்திரமல்ல, யோபுடைய மனைவிக்கும் யோபுடைய நண்பர்களுக்குமான சோதனை தான். யோபுடைய மனைவி, அவருக்கு என்ன சோதனை? இவர் எவ்வாறான ஒரு மனைவியாக இருக்கிறார் என்பதற்கான சோதனை. யோபுடைய நண்பர்கள், அவர்களையும் கர்த்தர் டெஸ்ட் பண்ணார். ஆனா யோபுடைய நண்பர்கள் நல்ல வார்த்தையை பேசுவதை விட்டுவிட்டு யோபுக்கு இன்னும் அவர்கள் கடினமான வார்த்தையை பேசி
பிசாசுக்கு துணை போகிறவர்களாய் இருந்தார்கள். நாம் எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்டவர்களாய் இருந்து விடவே கூடாது. நம்மால் இயன்ற வரை மற்றவர்களிடம் நல்ல வார்த்தையை பேசுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். இன்னும் அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு கூட யோபு கடைசியில ஜெபம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்னும் யோபு அவருடைய வாழ்க்கையில இந்த பாடுகள்ல இருந்து வெளியே வந்து இந்த டெஸ்ட்ல அவர் ஜெயம் பெற்ற பின் அவருக்கு ஆண்டவர் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு இவ்வளவு பரிசுத்தமாய் தேவனே சாட்சி கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோபு கடைசியில என்ன சொல்றாரு? அவர் தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். யோபு 42வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் அவர் நான் தூளிலும் சாம்பலும் வந்து மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நாம் ஒரு சிறிய காரியங்கள்ல வெற்றி பெற்றால் கூட நம்முடைய வாழ்க்கையில பெருமை வந்து விடுகிறது. ஆனால் யோபு ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுக்கான ஒரு சோதனையில் வெற்றி பெற்றாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு தாழ்மை உணர்வு இருந்தது. ஆண்டவரின் மனிதருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாழ்மை குணம். எந்த ஒரு பரிசுத்தவானுக்கு கூட அவருடைய இருதயத்துல தாழ்மை குணம்தான் இருக்கும். நல்ல கனி நல்ல மரம் நல்ல கனினால் அறியப்படும் என்ற வசனத்துக்கு எடுத்துக்காட்டாக தேவ மனிதர்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள், தாழ்மையான எண்ணம் கொண்டவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்குள் பெருமை இருக்காது. யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம், இன்னும் பவுலை பார்க்கிறோம். வேதாகத்தில் அநேக நபர்கள் தாழ்மை குணம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அதே போல யோபுடைய வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தாழ்மை, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற எண்ணம். அவர் தனக்கு கஷ்டத்தை கொடுத்த தன்னுடைய நண்பர்களுக்காக கூட அவர்களை தண்டியும் ஆண்டவரே அவர்கள் என்னை இப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்லாம அவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்மை கஷ்டப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில யோபுவை போல ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளையும் குறித்து ஆண்டவர் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, நாம் சில சமயங்களில் யோசிப்பதுண்டு, என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் ஆண்டவரே என்னை சுத்திகரியும், நான் பரிசுத்தப்படணும், என்னுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் வளரணும், நான் இன்னும் உயரணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் குழந்தையை போல இல்லாமல் இன்னும் நான் பெரிய மனுஷங்களா ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம விரும்புறோம். ஆனா பிரியமானவர்களே, அதற்கு முதல் ஸ்டெப்பே என்னதுன்னா சோதனை தான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்கோ இல்லை நம்மை உயர்த்துவதற்கோ முதலாவதாக ஆண்டவர் தருவது சோதனை. அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும். எப்படி நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே போல நாமளும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் தருவார். அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு சோதனை. நாம் அந்த சோதனையில கண்டிப்பாக வெற்றி பெற கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னும் வேதாகமத்துல பார்த்தோமானால் பேதுருவை குறித்து கூட நாம் பார்க்கலாம். பேதுரு ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவர். அவரும் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு சில பெருமை இருந்தது. நான் ஆண்டவரோட கூட இருக்கேன், ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு மகன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவரே அவரை குறித்து சொல்கிறார், நீ உன்னை வந்து பேதுருவே உங்களை என்ன செய்ய போறா, சாத்தான் வந்து உங்களை சோதிப்பதற்கு என்ன செஞ்சிருக்கான், என்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பேதுருவை குறித்து சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31-32 வசனத்துல நாம பார்த்தோமானால் அதுல ஆண்டவர் வந்து பேதுருவை கூப்பிட்டு இப்படி சொல்றாங்க, உங்களை சோதிப்பதற்கு பிசாசு உத்தரவு பெற்றுக்கொண்டான். நம்ம யோபுடைய வாழ்க்கையோ இல்லை நம்ம பேதுருடைய வாழ்க்கையுமே பார்த்தோமானால் சாத்தான் உத்தரவு பெற்றுக்கொண்டுதான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. சாத்தான் எந்த காரியத்திலையும் ஆண்டவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. பிரியமானவர்களே, எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நாம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும், ஆனா ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்காரு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் இதை இப்படி தாங்கிக் கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா உங்களை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் நம்முடைய வேதாகமத்துல சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மள எல்லா விஷயத்திலயும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யோபுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஆண்டவர் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோபுவை குறித்து சாத்தான் கிட்ட, அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விட்டு நீ எது வேணாலும் செஞ்சாலும் என்னுடைய மகன் என்ன செய்வான், கண்டிப்பா இதுல வெற்றி சிறப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். பிராணனை மாத்திரம் தான் தப்ப விடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய பிராணனை எடுக்க விடல, பிராணனை மாத்திரம் தப்ப விடு, வேற என்ன பண்ணாலும் என்னுடைய மகன் கண்டிப்பா என்ன செஞ்சிருவான், அந்த சோதனையில வெற்றி பெற்றுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதையுமே என்ன செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில எதையுமே அனுமதிக்க மாட்டார். அதனால நீங்க எந்த சூழ்நிலை என்ன நடந்தாலும் தைரியமா ஆண்டவரே பாருங்க. எப்படி வெள்ளம் புயல் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே இது ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்காம, ஆண்டவரே நீ தாங்கிக் கொள்ள பலன் தாங்க, இதுல இருந்து நான் வெளியே வர எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல முழுவதுமா நம்ம இந்த சோதனையே கொடுத்தோமானால், ஆண்டவரே இந்த எக்ஸாம்ல இந்த டெஸ்ட்ல நீங்க எனக்கு வைக்கிற இந்த வாழ்க்கை சோதனையில வாழ்க்கை டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகிறதுக்கு, நான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல முழுவதுமா நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளியே வர உதவி செய்வார். இன்னும் கூட நாம பேதுரு பாருங்க, அவர் வந்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த சோதனை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு நீ அதுல இருந்து என்ன செய்ய வெளியே வந்து ஜெபம் பண்ணிருக்கிறேன், வேண்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நமக்காகவும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி வேண்டி கொண்டுட்டு தான் இருக்கிறார். இந்த பையன் என்னுடைய மகள் எப்படியாவது இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், வேண்டி கொண்டிருக்கிறார். நம்ம அந்த சோதனையில ஜெயித்த பிறகு நம்மளே காட்டிலும் அதிக சந்தோஷப்படுறது யாரு, நம்மளுடைய ஆண்டவர் தான். நமக்கு அதிகமான கிரெடிட், அதிகமான பரிசுகளை ஆண்டவர் கண்டிப்பா தருவாரு. நாம சோதனையில ஜெயம் பெற்று வந்தோமானா வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில அநேக உயர்வை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி யோபு அந்த சோதனையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் இழந்து போனது அனைத்தையும் இரண்டத்தனையா ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சில காரியங்கள்ல நம்ம வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழந்திருந்த காரியங்களை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இரண்டத்தனையாய் தர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நாம் தகப்பனாய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நம்முடைய பேதுருடைய வாழ்க்கையில பேதுரு அந்த சோதனையில விழுந்துட்டார். அவர் சொல்லியும் ஆண்டவர் சொல்லியும் அவர் கவனிக்கல. ஆனா அந்த சோதனையில அவருக்கு வந்தது 3 தடவை அவர் மறுதளித்த பின்னும் அவர் அதுக்கப்புறம் துவண்டு போகல, சோர்ந்து போகல. அதுக்கப்புறம் அவர் மனங்கசந்து அழுது மறுபடியும் ஆண்டவரோடு இணக்கமாக மாறினார். இணக்கமாக மாறின பின் என்ன நடந்தது, அந்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அநேக ஆயிரம் மக்கள் ஆண்டவருடைய மந்தையில் சேர்றதற்கு பேதுரு ஒரு பெரிய ஒரு தலைவராக இருந்தார். பிரியமானவர்களே, நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சோதனை வருது என்றால் அது நம்மை உயர்த்துவதற்காக மாத்திரம்தான். அந்த சோதனையிலிருந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்வு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன, இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வந்த பிறகு எனக்கு ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த ஒரே நோக்கத்தை மாத்திரம் நாம் பார்த்தவர்களாய் சோதனையை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து, கர்த்தருடைய வலது வாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவருடைய கரத்துல கொடுத்து விட்டு அந்த சோதனையிலிருந்து வெளியே வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் நாம் பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், பவுல் எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், இன்னும் அநேக சபைகளை நிறுவினார், இன்னும் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முள் இருந்தது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னுடைய சரீரத்துல ஒரு முள் இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதருக்கு எல்லாரையும் குணமாக்கினாரு, அவரை தன்னைத்தானே ஏன் குணமாக்கி கொள்ள முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அவர் வந்து ஒருவேளை பெருமை பாராட்டிடக்கூடாது அல்லவா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவருக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு சிறிய பிளவு வந்து விடக்கூடாது என்பதற்காக கூட ஆண்டவர் அந்த சோதனையை அவருடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம். அந்த முள் அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அந்த வேதாகத்துல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இன்னும் பவுல் அநேகருக்கு உதவி செய்தார், அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியவில்லை. இன்னும் அது அவருக்கு ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவர் தன்னை தாழ்மைப்படுத்துவதற்காக. பவுல் அநேக இடத்துல தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். நான் பலவீனன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் நம்ம என்ன செய்யறாரு, 1 கொரிந்தியர்லாம் சில வசனங்களை வாசிச்சோமானால் அவர் தன்னை குறித்து நான் மிகவும் பலவீனான் என்று கூறுவதை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3:6-7 வசனங்களிலே அவ்வாறாக இருக்கிறது. இப்போ தேவ மனிதர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் தேவனுடைய மனிதர்கள் தான், தன்னை தாழ்மைப்படுத்துகிறார்கள். யோபுவையும் பார்த்தோம், யோபும் தன்னை தாழ்மைப்படுத்தினார். பேதுருவை பார்த்தோம், அவரும் அவ்வாறு தான். இன்னும் பவுலை பார்த்தோம், பவுலும் நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். தேவ மனிதர்களுடைய அடையாளம் அதுதான். நம்மை சோதித்த பின்பு அதிலிருந்து வெளியே வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை அவ்வாறாக மாறிவிடுகிறது. நாம் அதுக்கப்புறம் தான் உணர்கிறோம், நான் ஒன்றுமே இல்லை, இந்த சோதனையிலிருந்து வெளிவர கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு
உதவி செய்தார் என்பதை நாம் அதன் பிறகுதான் உணர்ந்து கொள்கிறோம். அது ஒரு சில நல்ல காரியங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எல்லா காரியத்தையும் சோப்பாலையும் தண்ணியாலையும் சுத்தப்படுத்த முடியாது. ஒரு சில காரியங்கள், ஒரு சில இடத்தை சுத்தப்படுத்த, பொண்ணை நம்ம சோப்பாலையும் தண்ணியாலையும் முழுவதுமாக சுத்தப்படுத்த முடியும் என்றால் முடியாது. பொண்ணை சுத்தப்படுத்துவதற்கு, பொண்ணு ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பொன், அது மின்னுவதற்கு காரணம் அது நெருப்பில் போட்டு, தீயில போட்டு அவங்க என்ன பண்றாங்க, சுட்டு அதை புடமிட்டு அதை நல்லா உருக்கி அதை எடுக்கிறாங்க. அதே போல அது கஷ்டத்துல அதுக்காக பொண்ணு என்னையோ நெருப்பில போடாதீங்க அப்படின்னு பொண்ணு சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணு எப்படிதான் இருக்கும், கருப்பா தான் இருக்கும். அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அதை நெருப்புல போட்டு அதை என்ன செய்யறாங்க, பதப்படுத்தி அதை எடுக்கும் போதுதான் அது மின்னுது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமளும் அப்படியே நான் இப்படியே இருப்பேன், எனக்கு எந்த சோதனையும் வேண்டாம், நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள இன்னும் பரிசுத்த வாழ்க்கையில கூட நம்ம ஸ்ட்ராங்கா ஆக முடியாது. எப்படி ஒரு தாவரத்துக்கு, ஒரு செடிக்கு காத்து, புயல் எல்லாத்துலயும் அது அடிபட்டு நொறுக்கப்பட்டு இருந்தாதான் அதோடைய வேர் இன்னும் ஆழமா போய் அந்த தாவரம் நல்லா ஸ்ட்ராங்கா மாறும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்போது நாம இன்னும் ஆண்டவரோட இன்னும் கிட்டி சேர்கிறோம், ஆண்டோடைய பாதத்தை இன்னும் பிடிக்கிறோம். அப்பா நான் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் எனக்கு உதவி செய்றீங்க அப்படிங்கறத நம்ம உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய பாதத்திலே விழுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குவதற்கு, நாம் இன்னும் உயரத்திற்கு போவதற்கு ஆண்டவர் அந்த சோதனையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நாம் பார்த்த 3 நபர்களையும், பவுல், பேதுரு, யோபு, இந்த 3 நபர்களையும் பார்த்தோமானால் அவர்கள் பிறகு தாழ்மையை உணர்ந்து கொள்ள, எவ்வாறு பேதுரு மனங்கசந்து அழுது, ஐயோ நீ சொன்னீரே ஆண்டவரே, நான் அதை உணராதவனாக இருந்தேனே, நான் உன்னை விட்டு போக மாட்டேங்கிற ஒரு அகந்திலே இருந்தேனே, நீ சொன்னதை எனக்கு காது கொடுத்து கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் உணர்ந்து அழுது மனங்கசந்து ஆண்டவரத்துல கிட்டி சேர்றாரு. அது அவருடைய வாழ்க்கையில அவர் தன்னை அதுக்கப்புறம் உணர்ந்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மை வருகிறது. நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே பெருமையோடு இருக்கிறோமா, அகந்தியோடு இருக்கிறோமா, இன்னும் ஆண்டவர் சொல்வதை கவனம் இல்லாம இருக்கிறோமா, அதெல்லாம் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையை அனுமதிக்கிறார். இந்த சோதனையிலிருந்து வெளிவந்த பிறகு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு உயர்வை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். பவுலோட வாழ்க்கையை பார்த்தோமானால் அவர் அந்த என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தையிலே மிகவும் மனமகிழ்ந்தவராய் அதிலே நிலைத்திருந்தார். அந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டார். நாமளும் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய பலவீனத்திலே, அதை விட வேற என்ன வேணும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், நீ கவலைப்படாத. இந்த உலகத்தையே படைத்த கடவுள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது நாம எதை குறித்து கலக்கம் அடைய தேவையே கிடையாது. ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார், இந்த உலகத்துல கரம் பிடித்து நம்மளே வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த சோதனையிலிருந்து நான் வெளிவர எனக்கு உதவி செய்கின்ற ஒரே ஒரு ஜபம் மட்டும்தான் ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னும் நாம ஆண்டவருடைய வாழ்க்கையும் பாருங்க, அவர் சோதனையை வெளிவர அவர் என்ன பண்ணாரு, மலையில போய் தனி ஜபம் பண்ணினார். நம்மளுடைய தனி ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறவர்களா கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறோமா, நம்மளோட மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா, இன்னும் ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதனை செய்யாம இருக்கிறோமா, இதெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் இந்த 3 நபர்களுடைய வாழ்க்கை மாத்திரமில்லை, இன்னும் வேதாகமத்துல பார்த்தோம்னால் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில சோதனை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, அதிலிருந்து தாண்டி அவர்கள் வெளிவந்தார்கள் என்பதை நம்முடைய வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியும். நாமளும் நம்முடைய கர்த்தருடைய கரத்துல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை இன்னும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சோதனையிலிருந்து வெளிவர ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு இன்று பேசினீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோதனையிலிருந்து வெளிவர எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் திராணிக்கு மிஞ்சி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் சோதனையை அனுமதிக்க மாட்டீர் என்பதை நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே யாராவது தங்களுடைய வாழ்க்கையில சோதனையில ஆண்டவரே அகப்பட்டு கர்த்தாவே வெளிவர முடியவில்லையே, ஆண்டவரே இது தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் அவர்களோடு ஆண்டவரை இருப்பீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து அந்த பிள்ளைகள் வெளியே வர நீர் உதவி செய்வீராக தகப்பே. ஆண்டவரே, உடைய கரத்துல அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீர் யோபுவோடும்
பேதுரோடும் பவுலோடும் இருந்தீரோ சுவாமி, அதே போல ஆண்டவரே சோதனையிலிருந்து வெளிவர நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனையிலிருந்து வெளிவந்த பிறகு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று முழுவதுமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உண்மை அல்லாமல் கத்தாவே எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்பா. ஆண்டவரே எப்படி வேலைக்காரரின் கண்கள் ஆண்டவரே எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே அப்பா, எந்த காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் துவண்டு போகாதபடி தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க கரம் பிடித்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. இசப்பா இஸ்ரவேலின் ஜனங்களை கத்தாவே நீர் வழி நடத்தினீரே சுவாமி. ஆண்டவரே பகலில் அவர்களை கத்தாவே இசப்பா மேகஸ்தம்பத்தினாலும் இரவில அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினீரே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு மேகஸ்தம்பமாவும் அக்னி ஸ்தம்பமாவும் இருந்து ஆண்டவரே இந்த கடினமான பாதையில இருந்து வெளியே வர நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனையிலிருந்து வெளியே வந்து ஆண்டவரே வெற்றி கனியை பறித்து கொள்ள தகப்ப நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மை இசப்பா இன்னும் அதிகமாய் நெருங்கி வர நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கனியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீர் வெற்றி சிறக்க பண்ணும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.